ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்டேட்டே பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி கமல் சாரும் தயாநிதி மாறன் அவர்களும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், டிஎம்கே கூட்டணி கிட்டத்தட்ட டிஎம்கே கண்டெஸ்ட் பண்ணுற எல்லா தொகுதிகளிலும் பார்த்திங்கன்னா கமல் சார் பிரச்சாரம் பண்ணுறாரு. நேற்று நம்ம வீடியோவிலே சொல்லியிருந்தோம் எந்தெந்த இடத்துல பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட பயங்கர பிஸியாக கமல் சாரோடைய ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் தக் லைஃபோடைய ஷூட்டிங் கமல் சாரோடைய எலெக்ஷன் கேம்பெயின் முடிஞ்ச பிறகு தான் நடக்கும் அப்படின்ற ஒரு பிரம்மாண்ட அறிவிப்பு வந்திருக்குங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் துர்கல் சல்மான் வெளியேறிட்டார் தக் லைஃப்பில் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் ஜெயம் ரவி டேட் பார்த்திங்கன்னா இன்னும் ஃபைனல் பண்ணலை அவங்க. ஏன்னா அவர் டேட் கொடுத்தது இந்த மந்த்து. ஸோ இந்த மந்த் கமல் சார் பிஸியாக இருக்கிறதுனால டேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கேப் பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. அவருக்கு ஜீனி அப்படின்ற மாதிரி ஒரு படம், அப்புறம் இன்னொரு படம் பார்த்திங்கன்னா தனி ஒருவன் 2 கூட பண்ணிகிட்ருக்காரு ஜெயம் ரவி பொறுத்த வரைக்கும். ஸோ நான் கண்டிப்பாக நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காராம். இவங்க தான் கம்பி கட்டுற கதையெல்லாம் உருட்டி விட்டுருக்கானுங்க. ஸோ எலெக்ஷன் கேம்பெயின் முடிஞ்ச பிறகு தக் லைஃப் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் கமல் சார் சைட்லேருந்து வந்த அப்டேட்டு. சரி, அப்போ இந்தியன் 2 இந்தியன் 3 அது கமல் சாரே சொல்லிட்டாரே. இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துவில் அவர் க்ளீனாக சொல்லிட்டாரு, இந்தியன் 2 முடிஞ்சிருச்சு, அது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. இந்தியன் 3யும் முடிஞ்சிருச்சு, அதுவும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும். அடுத்து தக் லைஃப் நடக்க போகுது கேம்பெயின் முடித்த பிறகு. அப்புறம் கல்கி 2898 ஒரு குண்டு தூக்கி போட்டார் கமல் சார். ஸோ நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருந்தோம் அந்த படத்தில் வில்லனாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி பார்த்தா கெஸ்ட் ரோல் அப்படின்ட்டாரு. ஆனால் பாயிலா வில்லன்னு சொல்லிட்டு ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணுறதுக்காகத்தான் இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தோணுது. ஏன்னா அவர் பயங்கரமாக கூட்டு போய் லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் பயங்கரமாக பார்த்திங்கன்னா பில்டப்லாம் கொடுத்தானுங்க. அதை அங்கே லான்ச் பண்ணுறேன் அப்படின்ற பேரில். ஸோ நம்மளும் யோசித்தோம், சரி நல்ல ஒரு ரோலாக மீட்டி ரோலாக இருக்கும்னு சொல்லிட்டு. கடைசி அது கெஸ்ட் ரோலாக போகும்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஸோ அதுவும் இப்போது புஷ்ஷன் ஆகி போச்சு அந்த நியூஸும் அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் லோகேஷ் கனகராஜும் ஸ்ருதிஹாசனும் வேறு லெவல் வைப் பண்ணியிருக்காங்க. அதில் கமல் சாரோடைய ஒரு குரல் வேறு லெவலில் ஒரு 10-15 செகண்ட் வந்தாலும் சும்மா கணீர்னு பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ லோகேஷ் கமல் சாரோடைய வாய்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த பாடம் பண்ணேன். அது மட்டும் இல்லை, அவரே கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னு சொல்லி சொன்ன உடனே என்னால் எதுவும் அக்செப்ட் பண்ணாமல் இருக்க முடியல. ஸோ அதனால தான் நான் அக்செப்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு காரணம் சொல்கிறாரு, எனக்கும் கமல் சாருக்கும் இருக்கிற பாண்டிங் பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஏன்னா நான் லியோ படத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது கமல் சார் ஃபோன் பண்ணி வர சொன்னார். ஸோ அப்போ நான் வரும் பொழுது வேறு லெவலில் ஒரு விஷயம் அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் ஒரு லியோ அதில் கொஞ்சம் தமிழில் மட்டும் பேசி கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் எவ்வளோ இதில் லாங்குவேஜ் டப் ஆகுதுன்னு கேட்டார். 5 லாங்குவேஜ் அப்படின்னு. அப்போ 5லேயும் நான் பேசிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரே நாளில் லோகேஷுக்காக முடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது கமல் சார் நம்ம மேலே இவ்வளோ தூரம் வச்சுருக்காரு. அவரே கூப்பிட்ட பிறகு நம்ம வேணாம்னு சொல்லிட்டு போனால் நம்ம அவ்வளோ பெரிய பருப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இனிமேல் சாங்கில் நடிச்சிருக்காரு. சரி, சாங் பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் கொரியோகிராஃபுங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்ருதிஹாசன் அவங்களுடைய எஃபர்ட்டை போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. கம்போசிங் பயங்கரமாக இருக்குது. வாய்ஸும் பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது கமல் சாரோடையது. அவங்களுடைய இதுவும் செமையாக இருக்குது. அதோடைய அந்த ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா, அதாவது அந்த பாட்டோடைய அந்த ஒரு அடிநாதம் சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு இது ஒரு பிரிவு பயங்கரமான ஒரு சந்தோஷம் எல்லாத்தையுமே ஃப்ரேமில் கொண்டு வந்துடுறாங்க. கமல் சாரோடைய பாட்டும் பார்த்திங்கன்னா அதை எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணி கொண்டு போகுது. சரிங்களா? லோகேஷ் அவருடைய ரியாக்ஷனும் நான் நினச்சேன் என்னடா டேரக்டர்லாம் இப்படி நடிக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவருடைய இதை பங்களிப்பை பார்த்துட்டார். பட் இன்னும் பார்த்திங்கன்னா சாங் ஒரு ஆல்பம் சாங் மாதிரி இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மற்றபடி ஆல்பம் சாங் மாதிரி இல்லை அப்படிங்கிறது வருத்தமாக இருந்தாலும் இது ஏதோ ஒன்று புதுசாக சொல்ல வருதுப்பா, எல்லாத்தையும் ஒரே எமோஷன்ஸில் காட்டிடுறாங்கப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக பாராட்டி தான் ஆக வேண்டும். வேறு லெவல் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். அடுத்து மஞ்சுமல் பாய்ஸும் குணாவும் பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னடா அது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்களா? அதான் எனக்குமே ஒரு விஷயம் இருந்தது. என்ன அப்படின்னா, மஞ்சுமல் பாய்ஸ் இப்போ கமல் சாரோடைய கண்மணி அன்போடு காதலை வச்சு தான் ஹிட் ஆச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தானுங்க. அதுக்கடுத்து டேரக்டரே சொல்லிட்டாரு, எனக்கு கமல் சார் ட்வீட் போடலைன்னா ஒன்றுமே பார்த்திங்கன்னா நடக்காது, ஒன்றுமே பார்த்திங்கன்னா வராது அப்படிங்கிறத க்ளீனாக பேசிட்டாங்க, க்ளீனாக சொல்லிட்டாங்க. சரியா?
அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சொல்கிறது வந்து அது எப்படி மஞ்சுமல் பாய்ஸு குணாவுடைய ரெஃபரன்ஸ் எப்படி வரும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதை வந்து ஹிந்து சினிமா ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காங்க இன்றைக்கி. நீங்கள் ஆர்டிக்கல் வேணால் போய் படிங்க. என்ன அப்படின்னா, குணா எடுக்கும் பொழுது கமல் சார் இப்போ நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் சொன்னீங்க மஞ்சுமல் பாய்ஸில், பட் குணா எடுக்கும்போது அப்போ அவ்வளோ கஷ்டம் வந்து அவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பார். அதெல்லாம் வந்து மெஜாரிட்டியாக அவர் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் கிடையாதுங்க, நிறைய விஷயங்கள் வந்து கமல் சார் அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். இப்போ வந்து எடுக்கிறது சாதாரண விஷயந்தான், ஆனால் அப்போ எடுத்தது தான் வந்து மிகப்பெரிய விஷயம். ஸோ அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அந்த டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணிவிட்டு அந்த பெயினை, அதாவது கமல் சார் அனுபவித்த அந்த பெயினை இப்போ வந்து அவரை வந்து அனுபவிக்கிறது அப்படிங்கிறதுனால குணா படம் தான் விதை போட்டது அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து எழுதியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆக்சுவலாக. ஏன்னா அந்த டைமில் லைட் வசதி எதுவுமே இல்லாத டைம்லேயே அவ்வளோ தூரம் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிரெடிட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு தான் கார்த்திக் குமார் சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டப் காமெடின்னு இப்போ ரீசெண்டாக வந்து பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, கமல் சாரை குணா படத்தில் அவர் ஏமாந்தாருன்னு சொன்னால் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் தான் ஏமாந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காரு. ஏன்னா இந்த பாட்டு வந்து ஹிட் ஆனதுனால பேசியிருக்காரு. ஸோ மஞ்சுமல் பாய்ஸ் அதோட எஃபர்ட்டும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல, அந்த படத்து குழுவினர் போட்ட எஃபர்ட்டும் இருக்குது. பட் தமிழ்நாட்டில் மேஜராக ஹிட் ஆனதுக்கான காரணம் கமல் சாரோடைய ப்ரமோஷன் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அடுத்து வினை தாண்டி வருவாயா அப்படின்ற மாதிரி எடுத்த நம்ம டேரக்டர் கௌதம் மேனன் கமல் சாரை வச்சு வேட்டையாடு விளையாட வந்து ஆரம்பித்தார். இப்போ வந்து திருப்பி சிம்பு வச்சு ஒரு படம் வந்து போயிருக்காரு, வெந்து தணிந்தது காடு அப்படின்னு சொல்லிட்டு, அதில் பார்ட் 2 ஒன்று போயிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது இப்போ ஐசரி கணேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாப்பா தம்பி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வச்சு கமல் சாருக்கு கதை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ 2 ஸ்கிரிப்ட் பண்ணி தான் சொன்னோம்ல, இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஃபைனல் ஆகிடுச்சான். அது வந்து வேட்டையாடு விளையாடு 2 கன்ஃபார்ம்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாராம். கமல் சாரோட அப்ரூவல் தான் வெயிட்டிங்காங்க. பட் கமல் சாருக்கு இருக்கிற லைனப் வந்து பார்த்தோம்னா கௌதம் மேனன் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நியூஸ் தமிழ் ஒரு எச்ச வேலை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. விஜய் அவர்கள் கேரளாவில் இப்போ வந்து கோட் படத்தோடைய இதில் இருக்கார்ல, அப்போ வந்து உதட்டில் முத்தம் அப்படின்ற மாதிரி தலைப்பில் போட்டிருக்கானுங்க. ஏன்டா இப்படி காஜி பிடிச்சி அலையிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையிலேயே ஒரு நியூஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ண விதமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல அவங்களுக்கு. சும்மா வந்து கண்டென்ட்டுக்காக பண்ணிகிட்டு இருக்கானுங்க. மக்கள் நீதி மையம் கூட்டம் இல்லை அப்படின்னானுங்க. 2 நாள் முன்னாடி கூட்டமாக பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து நியூஸ் தமிழை அலற விட்டார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக இருந்துக்கிட்டு ஒன்றுமே இல்லாத மாதிரி வந்து சீன் போட்டுருந்தானுங்க. ஸோ வச்சு செய்கிறானுங்க இப்போ, டேய் மாமா நியூஸ் தமிழ் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ வேறு லெவலில் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கமலை தொட்டிங்க, அடுத்து விஜயை தொட்டிங்க, சும்மா விடுவாங்களா, குறிச்சு எடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான். அடுத்து இளையராஜாவுடைய பயோபிக் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் ஸ்க்ரீன் பிளறது வந்து ஒரு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. ஆனால் அதில் ஒரு சிக்கல், கமல் சாரை கெஸ்ட் ரோலுக்கு வந்து கூப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்களாம். ரஜினி சாரும் அதை நடிப்பதற்கு ஒரு பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது வந்து கன்ஃபார்ம்டாக அப்படிங்கிறது தெரில. ஸோ கன்ஃபார்ம் நியூஸ் வந்தால் சொல்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கும் வரைக்கும் குட் பை.